ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கலர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அடுத்து பொட்டுக்கடலை, அடுத்ததாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன், அடுத்து ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், அடுத்ததாக இந்த சைஸில் ஒரு பச்சை மிளகாய், அடுத்து ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழை, அடுத்ததாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புதினா தழை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கோங்க. சட்னி ரெடி. ஸோ இந்த சட்னி ரொம்பவே ஹெல்த்தி, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவே போதும். இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக ஆனியன் தோசை. பார்த்திங்களா, தோசையும் ரெடியாகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளவுதான், தோசையை திருப்பி போட்டாச்சா, தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் க்ரீன் சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் அப்படி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க.